All dear friends, welcome to my life. அழகா பிடிக்கிறத பாருங்க. ம் 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 பிடிச்சிக்கிறியா? எஸ்டிக்கு பூனைக்கு வீலிங் பாட்டில் இப்போ தான் பார்க்குறேன். சூப்பர். ஆமாம்மா, அது 15 டேஸாக இருக்கும்போது நமக்கு கிடச்சிது. அப்போ இங்க் ஃபில்லரில் அந்த மாதிரி சிரஞ்சில் வச்சு தானே பால் கொடுப்போம். அது ரொம்ப சாஃப்டான இதாக இருந்துச்சா, அதனால் அதுக்கு இங்க் ஃபில்லர்லாம் இது பண்ண முடியல. வாய் வலிக்குது, அது புண்ணாகிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு நாள் அதில் கொடுத்தோம். அதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அது தாயை தேடிச்சு. உடனே ஃபீடிங் பாட்டில் கிட்டனுக்குன்னு இது பண்ணி ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி வாங்கினேன். அப்புறம் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். பாட்டில் கிடச்சிரும், குழந்தைங்க பாட்டில் மாதிரி. ஆனால் இந்த மாதிரி கிட்டன்ஸ்குள்ள ரப்பர் கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி பார்த்து வாங்கணும் கிட்டன்ஸ்க்கு, பூனைகளுக்குன்னு. அது அதை அப்படியே கொடுத்து பழகினால அப்படியே இது பழகிருச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. என்ன தான் கொடுத்தாலும் தாயை தேடிகிட்டே இருக்கும். அப்புறம் இதில் குடிச்சு பழகிருச்சு. அதுக்கு இப்போவும் இது தாய் மாதிரி. அதுக்கு எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு, என்ன ஒரு வயசானாலும் ஏதாவது சாப்பிட்டாலும் தாய்ப்பால் குடிப்பாங்கள்ல குழந்தைங்க தூங்கும்போது விளையாடிட்டு அந்த மாதிரி இதுக்கு ஃபீடிங் பாட்டில் தான் தாய் மாதிரி. அப்பப்போ கேட்கும். அதுக்கு ஒரு திருப்தி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எஸ்டிகே ஃபேமிலி. காஃபி டீ குடிச்சிட்டிங்களா? உங்கள் பேர் என்ன? போதுமாடா, குடி குடி. அதுக்கு நம்ம தான் தாய் மாதிரி. என்னடா சாரி எழுத்து போட்டு வச்சிருக்க நீ தானே? இன்னும் குழந்த இது, செல்ல குட்டிமா. என்னடா அது பாருங்க. பால் வேணுமா? வா. பால் ஊற்றிட்டு வரட்டுமா? பால் எடுத்துட்டா? மை காட். ஓகே தொடச்சிக்கோ.